அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு சதுரங்க விளையாட்டு நடந்துச்சு. சதுரங்க விளையாட்டு. அதனால தான் நமக்கு என்ன, அதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது சதுரங்க விளையாட்டு அப்படின்றது ஒரு சின்ன போர்டுக்குள்ள விளையாடுறதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு உலக விளையாட்டு. இதுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அத பத்தி நம்ம உள்ள இது பண்ணா மட்டும் தான் தெரியும். இல்லன்னா அத பத்தி நமக்கு தெரியாது. அதனால நமக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். அதன்றனால தான் இந்த வீடியோ. வாங்க. இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்வே நாட்டில் ஒசலோ நகரில் 14வது சீசன் நடைபெற்றுச்சு. இதில யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா நாட்டைச் சேர்ந்த ஒருவரும், அது மட்டும் இல்லாம மற்ற நாட்டுகள் நாட்டைச் சேர்ந்த 5 நபர்கள் இதில கலந்துக்கிட்டாங்க. பிரகானந்தா அவர்கள் 18 புள்ளி பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. 2ஆம் இடத்தை யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நாடான ட்ரம்ப் நாட்டை சேர்ந்தவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. 17 புள்ளி எடுத்து வெஸ்லி என்பவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அதாவது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அப்படின்னா, குறிப்பா இந்தியாவை சார்ந்த தமிழ்நாட்டு மாநிலத்தை சேர்ந்த இவர் பட்டம் வென்றிருக்காரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால தான் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கினா மட்டும்தான், ஓ! இதுக்குள்ள இவ்வளோ இருக்கா? இவ்வளோ பெரிய இடத்துக்கும் போலாமா? அது மட்டும் இல்லாம, இப்போ தற்போதைய முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்கள் கூப்பிட்டு அவர் கூட செஸ் விளையாடி, அவருக்கு 50,00,000 கிராம மேம்பாட்டு நிதியிலிருந்து அதாவது விளையாட்டு மேம்பாட்டு நிதியிலிருந்து அவருக்கு ஊக்கத்தொகை கொடுத்திருக்காரு. அதனால நாம இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நாமளும் இந்த நிலைக்கு போ முடியுமா? அப்படின்ற மாரி சிந்திச்சு பார்த்து, நம்ம வீடியோ பாருங்க. பார்த்து ஷேர் பண்ணுங்க. எல்லாம் லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.